தினம் ஒரு உயர்கல்வியில் இன்று NILD நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் லோகோமோட்டர் டிசபிலிட்டிஸ் தேசிய நடைமுறை குறைபாடுகள் நிறுவனம். NILD மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய கல்வி நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் ரீஹேபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா RCIனுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த நிறுவனம். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு எடுத்துட்டோம்னா www.nild.nic.in. இந்த கல்வி நிறுவனத்தில் வழங்கக்கூடிய கோர்சஸ் BPT பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, BOT பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, BPO பேச்சுலர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்டு ஆர்த்தோட்டிக்ஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே 4.5 இயர் கோர்சஸ். இதற்கான எலிஜிபிலிட்டி 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி. அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டோம்னா 17 இயர்ஸ். அடுத்ததான் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்லையும் MPT மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி, MOT மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, MPO மாஸ்டர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்டு ஆர்த்தோட்டிக்ஸ். அது மட்டும் இல்லை, டிப்ளமோ அண்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆல்சோ அவைலபிள் இன் தட் சேம் இன்ஸ்டிடியூஷன். அடுத்ததான் இங்கே எப்படி உள்ள என்ட்ராகுன்னு எடுத்துட்டோம்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ என்ன என்ட்ரன்ஸ்னால் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் இதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்துட்டோம்னா டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ டியூரேஷன் 2 hours. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆஃப்லைன். நோ நெகட்டிவ் மார்க். சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ். ஸோ இந்த எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணோம்னா ஈஸியாக இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். அடுத்ததாக கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துட்டோம்னா எங்கெங்கெல்லாம் கேரியர் வாய்ப்புகள் இருக்குது. ரீஹேபிலேஷன் சென்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், NGO ஃபார் டிசபிலிட்டி சப்போர்ட், ஆர்டிஃபிஷியல் லிம்ப் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஃபிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபி, ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்டு மெடிக்கல் காலேஜஸ். ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த கோர்ஸ் முடிக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் டாப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ரீஹேபிலேஷன் சென்டர். ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை நம்பிக்கை அளிக்கக்கூடிய தொழில் அதுதான் ரீஹேபிலேஷன் சயின்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸை ஜாயின் பண்ணோம்னா நிச்சயமாக நல்லதொரு சான்சஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். தேங்க்யூ.